காதல் மோகினி. டேய் வேலு, என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு பக்கமா சாஞ்சுக்கிட்டு வரவ? அதை ஏன் மாமா கேக்குற? நீ பெத்து வச்சிருக்கியே ரெண்டாவதா ஒண்ணு, அதை தூக்கி இடுப்புல வச்சு இந்த இடுப்பு இடம்பே உடஞ்சு போச்சு. ஏண்டா லூசு பையில, அத்தா தண்டி பையில தூக்கி இடுப்புல வச்சா இடுப்புல முடியாம என்னடா பண்ணோம்? அவனை எதுக்கா தூக்கிட்டு தெரிஞ்சா? வேண்டுதல் பாரு, உன் அண்ணன் மகன் செஞ்ச காரியத்தை அந்த பச்சை மண்ணு பாத்திரக்கூடாதுன்னு தான் தூக்கிட்டு போனேன். இதெல்லாம் சொன்ன நம்புவா போறீங்க? அட நீ வேற மாம்சு, எல்லாம் அவனை பச்சை மண்ணுன்னு நினைக்கிறீங்க. அந்த நாய் பார்த்த வேலையை சொன்னேன்னா நாங்க 2 பேரும் பரவாயில்லன்னுட்டு எனக்கும் அது உனக்கு வீட்டு முன்னாடி ஒரு சிலை வச்சிருவோம் மாமே. என்னடா சொல்ற சூர்யா? என்ன செஞ்சான் அந்த பையன்? 1 இல்ல 2 இல்ல மாம்சு, 3 பிள்ளைக. 3 பிள்ளைக கூட வண்டியில ஜாலியா போய்கிட்டு இருக்கான். இதுல உச்சகட்ட அதிர்ச்சி என்னன்னா 3க்கும் கடைசியில முத்தமும் கொடுத்துட்டான் இந்த பையன். என்ன அது முத்தமாடா? அட வாய மூடு மாம்சு, எங்க பெரிய பனுக்கு கேட்டுச்சு, எனக்கு உண்மையா போடுவானுங்க. ஏலே திவாகரா, உன்னைய குழந்தை பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. ஒரு குழந்தையவே கொடுக்குற அளவுக்கு பெரிய பையன் ஆயிட்டேன்னு இப்பதான்டா தெரியுது. என்னடா செஞ்ச அப்படி? அது ஒண்ணுமில்ல மாம்சு, அது ஒரு பெரிய கதை. சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். பரவாயில்ல, அந்த கதையை சொல்லு கேப்போம். என் இடுப்பொலியாவது குறையுதான்னு பாப்போம். மாம்சு, 3மே என்னோட கிரஷ். ஒவ்வொருத்திக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கிடந்தேன். எப்படியோ 3 பேரும் கனெக்ட் ஆயிட்டாளுங்க. திவா யாழு திவா யாழுன்னு 3ம் ஒண்ணுக்கு ஒண்ணு மல்லு கட்டிக்குச்சுங்க. அப்புறம் என்னாச்சுடா, மேல சொல்லு. அப்புறம் என்ன மாமா, திவா நீயே சொல்லு உன்னோட ஆளு யாருன்னு. மத்த 2 பேரும் விலகி போயிடுவோம்னு ஒருத்தி கேட்க, எனக்கு 3 பேரையுமே விட மனசு இல்ல மாமா. உடனே மயக்க வர்ற மாதிரி தொப்புக்கிடின்னு கீழே விழுந்துட்டேன் பாத்துக்கங்க. என்னது விழுந்துபிட்டியாடா? அப்புறம் மேல சொல்லு மேல சொல்லு. அப்புறம் என்ன, விட்டுட்டு போயிருவாங்கன்னு பார்த்தா என்னையாலி ஸ்கூட்டில உட்கார வச்சு ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு கிளம்பிட்டு விட்டாளுங்க. அதைத்தான் இவனுங்க பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணி வந்திருப்பானுங்க போல. ஓஹோ, இப்படி வேற நடந்துச்சா? ஆமா மாமா, முன்னாடி இருந்தவன் மேல நல்லா சாஞ்சுக்கிட்டேன். பின்னாடி 2 பேரு இடுப்பையும் தோலையும் புடிச்சுக்கிட்டாங்க. அப்பதான் உண்மையான மயக்கமே வந்துருச்சு பாத்துக்க. ஒரு மாதிரி நல்ல ஃபீலா இருந்துச்சு. ஜாலியா போய்கிட்டு இருந்தேன். ஏன் போகும்போது சனி குறுக்கால வந்துருச்சோ? அப்புறம் என்னாச்சு சொல்லு. சொல்றேன் கேட்டுக்கோ. ஆனாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி குத்திவிட்டா என்ன செய்யறதுன்னு மயக்க தெளிஞ்ச மாதிரி எந்திரிச்சு உட்கார, எங்க 3 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் நீ லவ் பண்ணணும். யாரை நீ கிஸ் பண்றியோ அவங்கதான் உன்னோட லவர்னு 3 பேரு கண்ணத்தை காட்டி நின்னாளுங்க. அச்சுச்சோ, அப்புறம் என்னடா ஆச்சு? அப்புறம் என்னத்த மாமா ஆச்சு? யாரை கிஸ் பண்ணாலும் ஒருத்திக்கு மட்டும் கொடுத்தா மத்த 2 பேத்துக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும்ல. அதான் பச்சக்கு பச்சக்குனே 3 பேருக்கு முத்தத்தை வைக்க அவளுங்க வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடிட்டாங்க. நான் என்னத்த மாமா செய்ய? அடங்கப்பா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்னும் தெரியாத பச்சை பொண்ணு மாதிரி இந்த மூஞ்சி வச்சுக்கிறதுக்கு உங்க பெரிய அண்ணங்கிட்ட தான் கத்துக்கிட்டியாக்கும். இந்த விஷயம் தெரியாம உங்க அண்ணன் மாடி படிக்கடியில செஞ்ச வேலையை பார்த்தா கெட்டு போயிருயோன்னு கண்ணை பொத்தி கூட்டி போயிருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும். இப்பதான்டா வஜ்ரவேல் பசுபதி வாரிசுன்னு நிரூபிச்சிருக்க. பிடிச்சிருக்குன்னு தைரியமா 3 பேருக்கும் ப்ரொபோஸ் பண்ணிட்ட பாத்தியா? நீ கிரேட் தாண்டோ. யோ மாம்சே, தாய் மாமனா அவனை மிரட்டி நல்ல வழிக்கு கொண்டு வருன்னு பார்த்தா விட்டா 3 பேரையும் நீயே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்ப போல. டே ஆதவே, பொம்பளை பிள்ளையில என்ன இழிச்சு வாயின்னு நினைச்சிங்களாடா? அந்த நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிருப்பாளுக. டே திவாகரா, நீ வேணா பாரு, 3 பேரை உட்காந்து பேசி வந்து உன் மண்டை மசுரை புடிச்சு ஆட்டி வைக்கல. நான் உங்க மாமா இல்லடோ. அது அந்த பிள்ளைங்கிட்ட அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே இந்த பசங்க கிட்ட வந்து நிப்பான் பாருங்கடா. மாமோ, ஏன் மாமா காலங்கத்துல இப்படி ஒரு சாபத்தை கொடுக்குற? ஆனாலும் உனக்கு இவ்வளவு நல்ல மனசு ஆகாது. ஆமாடா, ஒரே நேரத்துல 3 பிள்ளைல நீ கரெக்ட் பண்ண பாப்ப. நீ மட்டும் ரொம்ப நல்லவனாக்கும். பாத்தியா மாமா, மாடி படிக்கடியில ஒருத்தர் குடும்பம் நடத்துறான், நடு ரோட்ல இன்னொருத்த 3 பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்றான். ஆனா இவங்க 2 பேரும் இந்த தாய் கிழவி நல்லவங்கன்னு நம்புது. நாங்க 2 பேரும் வாய் மட்டும் பேசிக்கிட்டு எதுவுமே பண்ணாம இன்னும் சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்தா ஏதோ பொறுக்கி ரேஞ்சுக்கு பேசுது இந்த தாய் கிழவி. டேய் விடுடா விடுடா, வாயடிச்சாலே இந்த பிரச்சனை தான். செய்யாத தப்பையும் நம்ம மேலதான் போடுவாங்க. நீங்க 2 பேரும் மாமன மாதிரியே வர வாங்கிட்டு வந்துட்டீங்க போல. கவலைப்படாதீங்கடா, எல்லாம் சரியா போகும்.
கொஞ்சம் எண்ணெய் இருந்தா எடுத்துட்டு வந்து இடுப்புல தேய்ச்சி விடுடா, ரொம்ப வலியா கிடக்கு. டேய் வேலை, சொல்லு மாமா. ஏன்டா அந்த தெரிய பையனை எதுக்கு இடுப்புல தூக்கணும்னு கேட்டா அவங்க கூட சேர்ந்து குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு கிடக்கவ. அது அவங்கிட்ட ஏன் கேக்குற வஜ்ரா, நான் சொல்றேன் கேளு. நைட்டு ஏதோ ஒரு பூனை உள்ள வந்து கத்தி இருக்கும் போல, பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டுதுன்னு எல்லா பயலுகளும் எந்திரிச்சு வந்து ஜாடியை உடச்சுட்டானுங்க. இந்த கிறுக்கேன் அந்நாத்துக்கு இவனை தூக்கிட்டு ஓடி ஒரே கூத்து நடத்தி விட்டாங்க போ. அச்சோ, புதுசா கல்யாணம் மாதிரி எனக்கு என்ன வெக்க வெக்கமா வருது. இந்த தீடா மாமா வேற என்னைய பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்பா, எங்க ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணத்துக்கு கன்னியாகுமரி வரைக்கும் போகணும்னு சொன்னோம்ல, கிளம்பி போயிட்டு வந்துடுறோம்ப்பா. டேய் நான் தான் உங்களை போகவே சொல்லலையே. ஏப்பா, எங்க தீர அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கல்யாணம் காட்சினாவது போய் சந்தோஷப்பட்டுக்கிறோமே. டேய் அகரனுக்கு இப்ப 25 வயசு தான் ஆகுது. டேய் வஜ்ரா, 25 வயசுல உனக்கு அகரம் பிறந்துட்டான், அதாச்சும் ஞாபகம் இருக்கா உனக்கு? நானும் சொல்றேன், நீங்க யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்கடா. சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும், பாத்துக்கங்க. அதான் பாத்துக்கிட்டே இருக்கியானே. ஷோ, ஐயோ அம்மா, தாய் கிழவி கிட்ட கூட என்னால பேச முடியலையே, வலிக்குதே. ஏலே வடிவேலு, இப்படி கொஞ்சம் சாச்சா அப்படி படு. அந்த அரக்காப்படி எடுத்துட்டு வந்து இடுப்புல ஒரே உருட்டு, ஒரே நிமிஷத்துல போயிடும் பாத்துக்க. எது உசுரா? அட எடுபட்ட பையலே, சுளுக்கு போயிரும்டா. என்னைய எப்படா போட்டு தள்ளலாம்னு கிடக்க நீ. உன்னை நம்பிலாம் இடுப்ப காட்ட மாட்டேன் பாத்துக்க. மாம்சே, கொஞ்ச நேரம் சும்மா இரு. நாங்களும் 4 நாளா கேட்டுக்கிட்டே கிடக்கோம். அப்பா பர்மிஷனே தர மாட்டேங்கிறாரு. நீ ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவியா? அதை விட்டுட்டு கிளவி கூட சண்டை போட்டுட்டு கிடக்க. ஏன் மாமா, வயசு பயிலுக ஜாலியா போயிட்டு வரட்டும் மாமா, ஏன் விட மாட்டேங்கிறீங்க? ஏன்டா வேலு, உனக்கு தெரியாதது இல்லடா, நமக்கு எதிரிகள் வேற ஜாஸ்தி ஆயிட்டே வரானுங்க. இவங்க 2 பேத்துக்கும் அவ்வளவு விவரமும் பத்தாது. தனியா போய் ஏதாவது வம்பாகி போச்சுன்னா அதுக்கு தாண்டா யோசனையா இருக்கு. எப்பா கவலைப்படாத, நான் வேணா இவங்களுக்கு பாதுகாப்பா போறேன். ஏடா உனக்குதான் அடிதடி ரவுடிசம்னா சுத்தமாவே பிடிக்காதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு வரவ? இப்பவும் சொல்றேன், எனக்கு பிடிக்காதுதான். ஆனா இவனுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் போகல, 2 நாள் டூர் சுத்துறானுங்க. நாளை கழிச்சுதான் கல்யாணம். இப்பயே கிளம்பி போற வழியில திருச்செந்தூர் தூத்துக்குடின்னு சுத்தி பார்த்துட்டு தான் போறானுங்க. அதனால நானும் அவங்களோட போறேன், அம்பிட்டுதே. அடே அவங்க 2 பேரையுமே நான் அனுப்ப யோசிக்கிறேன், இதுல நீயுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், பேசாம வீட்லயே கடங்க. சரி விடு மாமா, உனக்கு அம்பிட்டு பயம்னா நான் வேணா அவங்களுக்கு துணைக்கு போறேன். எப்படி இந்த இடுப்பை வச்சுக்கிட்டு அவங்க கூட போவியா? போடா பேசாம. என்ன ஆளாளுக்கு பயம் பயம்னு பயம் காட்டிக்கிட்டு கிடக்கீங்க? அகரம் இருக்கிறதுனால ஏதோ நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்கோம். எவனாவது எங்ககிட்ட மோத முடியுமா? கரிகாலனோட வாரிசுனாங்க, அடி வாங்க மாட்டோம், கொடுத்துட்டு தான் வருவோம். எங்களையும் கொஞ்சம் நம்புங்கப்பா. என்ன தாய் நீ சொல்ற? அனுப்பி விடலாமா? 3 பயலுகெல்லாம் வேண்டாம், அவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரட்டும். நீ வேணா வடிவேலையும் கூட அனுப்பிச்சு விடு. இல்ல தாயி, வடிவேலும் அகரணும் இன்னைக்கு சாயங்காலம் ஆந்திரா வரைக்கும் போகணும். அங்க ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. நம்ம ராஜவண்டி இருக்கார்ல, அவர் தான் எங்களை வர சொன்னாரு. இனிமே இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் அகரம் தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவனை அனுப்பி விடலன்னு வாக்கு கொடுத்துட்டேன். என்னப்பா திடீர்னு? அது ஒண்ணுமில்லடா, ஒரு சின்ன பஞ்சாயத்து. நம்ம ராஜபாண்டி என்ன மருமகன் யார்கிட்ட இடம் வாங்க காசு கொடுத்துருப்பார் போல. காசை வாங்கிட்டு பத்திரம் எழுதி கொடுக்க மாட்டாங்களாம். நைட்டு தான் சொன்னாரு. இன்னைக்கு மதியம் போயிட்டு நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு வேலையை முடிச்சுப்புட்டு சாயங்காலம் கிளம்பி வந்துருங்க. 2 நாள் தான். கூட வடிவேலி கூப்பிட்டுக்கோ. என்னங்கிற? மாமா எதுக்குப்பா? அதுவே இடுப்பு பிடிச்சுக்கிட்டு அலையுது. நான் மட்டும் போயிட்டு வரேன்ப்பா. ஏண்டா எல்லாரும் இடுப்பு பிடிச்சி அலையுதுன்னு சொல்றீங்களே, ஒழுங்கா ஒருத்தனாவது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறீங்களாடா? இல்ல எவனாவது சுளுக்கு எடுத்து விடுறீங்களாடா? என் மேல யாருக்குமே பாசமே கிடையாது, போங்க. ஐயோ அம்மா, தள்ளி விட்டாங்களே. ஐயோ தாய் கிழவி, வலிக்குது. வேண்டா, வலிக்குதுன்னா உங்க ஆத்தால கூப்பிடு, இல்ல உங்க அக்காளைகளை கூப்பிடு. என்ன எதுக்குடா கூப்பிடுற? இது ஒரு சுளுக்குன்னுட்டு காலையில இருந்து இடுப்பு காமிச்சுக்கிட்டு திரியிறியா? எந்திரா. அப்பாடி, இப்பதான் இடுப்பொலியே போயிருக்கு. தாய் கிழவி, உன்னை எம்பிட்டோ திட்டிருக்கேன், கடைசியில உனக்குத்தான் என் மேல பாசம் அதிகம் போல. ரொம்ப நன்றி அத்தை. ஆமா ஆமா, நன்றி கின்றியெல்லாம் தூக்கி குப்பையில போடு, போடாங்கிட்டே. ஆமாத்த, காலையில இருந்து பாத்ரூம்ல கூட உட்காரல. இடுப்பு எப்படி வச்சுக்கிட்டு எங்கிட்டு போய் உட்காரது? நான் முதல்ல போய் சுத்தம் ஆகிட்டு வரேன். டேய் அகரா, மாமனும் வரேன்டா. இனி ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி பாட்டி, நாங்களும் கிளம்புறோம். பாய். சரிட்டாங்கடா, நீயும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா.